أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல செய்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து வரக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன்தான் மனிதனையும் படைத்தான். கருணையுள்ளம் கொண்ட வல்ல நாயன் அல்லாஹ் தான் படைத்த மனிதனின் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து அல்லாஹின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட வாழ்க்கை வழிமுறைதான் இந்த தீனுல் இஸ்லாம். மற்ற மதங்களைப் போல படைப்பாளனே மனிதனாக பிறந்து வழிகாட்டாத மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். ஆனால் மனிதர்களிலே, இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்களை நபிமார்களாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து அவர்களின் மூலமாக இந்த மனித வர்க்கத்திற்கு வழிகாட்டச் செய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படித்தான் முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களையே முதல் நபியாகவும் ஆக்கினான். அவரிலிருந்து அவரது ஜோடியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கி சொர்க்கத்திலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழச் செய்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்கள் செய்த தவறினால் பூமிக்கு அனுப்பி அவர்களோடு அந்த தவறு செய்ய தூண்டிய இப்லீஸையும் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். பூமியில் இந்த ஆதம் ஹவ்வா இருவரிலிருந்து மனித சமுதாயம் உருவான போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் நேரடியாக வழிகாட்டினான். ஆம் அன்பார்ந்த சகோதரர்களே,
இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் தான் இருக்குது. நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது போல பதில் வருகிறது. இது எப்படி சரியானதாக இருக்கும்? அல்லாஹ் தன் புறத்திலிருந்து தந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆரம்பிக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து முதல் நபியாக ஆக்கி இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் வைத்திருந்தான். அவர்களுக்கு நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சில அசரீரிகளை அல்லாஹு தாலா தந்து வழிகாட்டினான். அப்படி இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த ஆதம் ஹவ்வா என்கிற இருவரிலிருந்து மனித சமுதாயம் பிறந்து வளர்ந்து பல்கி பெருகி பூமியினுடைய பல்வேறு பகுதிக்கு அது செல்ல ஆரம்பித்தது. அப்படி வாழ ஆரம்பித்த அந்த வேளையில் அவர்களிடத்தில் ஷிர்க்கு கிடையாது. அவங்களிடத்தில் அந்த நேரத்தில் ஷிர்க் இருந்ததானா? இல்லை. அவர்கள் யாரிடத்திலும் ஷிர்க்கு கிடையாது. அவர்கள் அப்படியே பல்கி பெருகி வாழ்ந்து அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமியின் பல்வேறு பகுதிக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் மத்தியில் வாழ்ந்த நல்லவர்கள் வத்து, சுவா, யஊக்கு, யகூசு, நஸ்ர் என்று சொல்லக்கூடிய 5 நல்ல மனிதர்கள் அங்கே வாழ்ந்தாங்க. அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்த நல்ல மனிதர்களின் பெயர்களாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த 5 நபர்களும் மிகச் சிறந்தவர்களாக இருந்த காரணத்தினால அவர்களிலிருந்து இந்த பூமியின் பல்வேறு பகுதிக்கு சென்ற அந்த மக்கள் அவர்கள் நினைவாக கற்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். கற்களை எடுத்துக்கொண்டு சென்றாங்க. அப்படி செல்லக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த கல் புனிதமாகலாம் இல்லை, கிடையாது. அந்த கல்லை என்ன நினைச்சாங்க? இந்த வத்து, சுவா இவர்களின் நினைவாக, இந்த நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இவர்களின் நினைவாக, இவர்களோடு வாழ்ந்த அந்த நினைவாக இந்த கல்லை எடுத்து செல்கிறோம் என்பதாக அவங்க அந்த கல்லை எடுத்து சென்றாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் தெரியும், அவர்களில் சிலர் பேரன்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த மனிதர்களை வழிகெடுத்தான் இப்லீஸும் அவனுடைய கூட்டாளிகளான ஷைத்தானுகளும். இவங்க வழிகெடுத்தாங்க. எப்படி வழிகெடுத்தாங்க தெரியுமா? இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவுலியாக்கள் யார் தெரியுமா? மிகச்சிறந்த மக்கள். அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியான தொடர்பில் இருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் நமக்கு மீடியேட்டராக இருக்கிறாங்க. இவர்கள் நாம் அவங்கள்ட்ட துவா கேட்டால் அவங்க அல்லாஹ்ட்ட துவாவை கேட்டு நம்மை அல்லாஹ்வின் பக்கத்தில் நெருக்கி வைக்கக்கூடியவர்கள் என்கிற இந்த கொள்கையில் இன்றும் கூட சிலர் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தான் ஷைத்தான் அன்னைக்கும் போட்டான். என்ன போட்டான்? இந்த கற்கள் என்ன தெரியுமா? புனிதமானவை. இந்த கற்களை ஏன் உங்களுடைய தாத்தா அல்லது உங்கள் தாத்தாவுக்கு அப்பா இங்கே எடுத்து வந்தார் தெரியுமா? புனிதமானவை என்பதற்காக. இந்த கற்களிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா இவைகள் உங்களுடைய ரப் அல்லாஹுவை நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்கும் என்கிற காரணத்தை எல்லாம் இப்லீஸ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டான். இப்படியே இருந்த காலத்தில் அடுத்து மாற்றினான், அந்த கற்களை புனிதமானவை, இவைகள் தான் உங்களுடைய வணங்கி வழிபடக்கூடிய அந்த தகுதி உரிய அந்த கடவுள் என்பதாக அந்த கற்களை அவன் மாற்றினான். அது மாத்திரமல்ல, அந்த கற்களை தன்னுடைய உருவத்தை போல, அந்த மனிதர்கள் வாழக்கூடிய அந்த மனிதர்கள் என்னென்ன உருவத்தில் இருந்தாங்களோ அப்படிப்பட்ட உருவத்தை அந்த கற்களை கொண்டு அவர்கள் வடிவமைத்தாங்க. இன்னும் சில புதிய கற்களை எல்லாம் எடுத்து வடிவமைத்து அந்த வடிவமைக்கப்பட்ட அந்த சிலைகளை தங்களுடைய இறைவன்களாக, தன்னுடைய கடவுளர்களாக மாற்றினார்கள். இப்படித்தான் ஷிர்க் ஆரம்பித்தது. இது யார் காலகட்டத்தில்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த ஷிர்க்கு தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த ஷிர்க்கை அல்லாஹுக்கு இணையாக, அல்லாஹுக்கு துணையாக, அல்லாஹுக்கு பகரமாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் தடுக்க நாடி, இந்த ஷிர்க்கை தடுக்க நாடி அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஷரியத்தை தந்தான், ஒரு வேத புக்கை கொடுத்தான், கிதாபை கொடுத்தான். அவர்தான் முதலாக வேத புக், ஹோலி புக், அந்த கிதாப், அந்த இறைமறை வழங்கப்பட்ட முதல் தூதராக இருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி அல்லாஹு தாலா அந்தந்த பகுதிக்கு,
யார் யாரெல்லாம் எந்தெந்த பகுதிக்கு போனாங்களோ, அவர்கள் என்னென்ன மொழிகளை அவர்கள் பேசினார்களோ, எந்தெந்த பகுதியில் இருந்தார்களோ, அந்தந்த பகுதியில் அங்கங்கே வாழ்ந்த அந்த மொழிகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான் தெரியுமா? நபிமார்களை அவர்களுக்கு அனுப்பினான். அந்த வேத புக்குகள் எல்லாம் முதலில் அனுப்பப்பட்ட அந்த வேத புத்தகம் மனிதர்களின் கைகளினால் மாற்றப்பட்ட, அவைகள் முழுவதுமாக மாற்றப்பட்ட நிலையில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வேறு சில வேத புக்குகளையும் அல்லாஹு தஆலா இறக்கி அருளினான். அப்படி அருளிய புத்தகங்களாக, வேத புத்தகங்களாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றது 4. 1 தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன் என்கிற 4 வேதங்களை மட்டுமே அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா கிதாபுகளை இந்த நபிமார்களுக்கு அனுப்பினான். 1,24,000 அதிகமான நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பினான். இவர்களை ஏறக்குறைய 300 நபிமார்களுக்கு மட்டும்தான் வேத புத்தகங்களை அல்லாஹ் வழங்கினான். யாருக்கெல்லாம், எந்த நபிக்கெல்லாம் வேத புத்தகம் வழங்கப்பட்டதோ அவர்கள் ரசூல் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களெல்லாம் ப்ராஃபட். அந்த ப்ராஃபட்டுக்கு இந்த புக், வேத புத்தகம் வழங்கப்பட்டு விட்டால் அவர்கள் மெசஞ்சர், அதாவது ரசூல் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்படித்தான் முதல் ரசூலான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல்லாஹு தஆலா எண்ணற்ற ரசூல்மார்களையும் இந்த உலகிற்கு அனுப்பினான். அவர்கள் வழிகாட்டினாங்க. எப்போ அந்த வேத புத்தகம் மாற்றப்பட்டதோ அந்த காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த வேதத்திற்கு பதிலாக புதியதாக வேதத்தை தந்து கொண்டே வந்தான். அப்படி தந்து கொண்டு வந்த நேரத்திலே கடைசியாக இறுதி நபி, ஹாத்தமுன் நபி, ரஹ்மத்துலில் ஆலமீன், உஸ்வத்துன் ஹசனா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறுதி வேதமாக, கடைசி வேதமாக, இறுதி தூதரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான். இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஏன் நபிமார்களை இந்த உலகில் நான் இறக்கினேன், இந்த நபிமார்களை தேர்ந்தெடுத்தேன், அவர்களுக்கான வேலை என்ன என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா இப்படி குறிப்பிடுவான். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். இதுதான் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கான பொதுவான வேலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், நிறைய நபிமார்களை நாம் தேர்ந்தெடுத்தோம். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? அன் இஅ்புதுல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அழைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. வஜ்தனிபு தாகூத், பொய் தெய்வங்களிலிருந்து, போலி தெய்வங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக, அதிலிருந்து அவர்களை விளக்குவதற்காக இந்த நபிமார்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நபிமார்களுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த வேலையைத்தான் ஷிர்க்கில் இருந்து, வணங்கி வழிபட தகுதியும் உரிமையும் படைத்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை என்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த திருக்கலிமாவை இந்த உலகிலே ஓங்கி ஒலிக்க, அதன் அடிப்படையிலே மக்களை வார்த்தெடுக்கத்தான் என்ன செஞ்சாங்கன்னா நபிமார்கள் வந்தாங்க, அவங்களுக்கு வேதங்கள் இறக்கப்பட்டது. அப்படித்தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எப்போ இறக்கி அருளப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில், ஏறக்குறைய 3 வருடங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஜபலு நூர் என்று சொல்லக்கூடிய நூர் மலையில், ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த மலை குகையில் அவர்கள் தங்கியிருந்தாங்க. 37வது வயசில், 38வது வயசில், 39வது வயசில், 40வது வயசில், 38, 39, 40 ஆகிய இந்த 3 வருடங்கள் அந்த ஹிராமலை குகையில் தங்கியிருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தங்கியிருந்தாங்க தெரியுமா? அங்கிருந்த அந்த மக்கள் மாக்களாக வாழ்ந்ததனால், ஜாகில்களாக வாழ்ந்ததனால், ஏக இறை கொள்கைக்கு மாற்றமாக அவர்கள் கண்டதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்த அந்த காரணத்தினால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களை சத்தியத்தின்பால் அழைக்கணும், அவர்கள் திருந்தணும்,
அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காதா என்கிற கவலையில் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுடைய 40வது வயதில் அல்லாஹு தாலா சூரத்துல் அலக்கினுடைய 5 வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தந்து இந்த குர்ஆனை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். இந்த குர்ஆன் என்பது இறுதி வேதம். ஹாத்தமுன் நபி, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியானவர்களோ அதே போல இந்த உலகம் அழியக்கூடிய காலம் வரை இந்த குர்ஆன் தான் இறுதி வேதமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான். ஆக அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதில் 13 ஆண்டுகள், எத்தனை வருஷம்? 13 ஆண்டுகள் மக்கால அவங்க இந்த சத்திய வேதத்தை, இந்த குர்ஆனை அந்த மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னாங்க. அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? நான் இப்போ தான் சொன்னேன், ஜாகில்களாக இருந்தாங்க. அறியாமை காலத்தினுடைய இருளில் மூழ்கி கிடந்தாங்க. அப்படி இருந்த அந்த மக்கள் மத்தியில் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தௌஹீத், ஏகத்துவம், வணங்கி வழிபட தகுதியும் உரிமையும் உடையவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற இந்த வார்த்தையின் மூலமான தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய ரிசாலத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத், அவர்களுடைய நபித்துவத்தை எடுத்து இயம்பக்கூடிய ஆகிரத், மறுமையை விளக்கக்கூடிய வசனங்கள் மக்கால 13 ஆண்டுகள் இறக்கி அருளப்பட்டன. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. மக்கால 13 வருடமும் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட அந்த செய்திகளை அல்லாஹு தாலா வரலாறுகளை இறக்கியும் வரலாறுகளை முழுக்க விவரித்தும் இந்த தௌஹீதின் பக்கமும் ரிசாலத்தின் பக்கமும் ஆகிரத்தின் பக்கமும் இந்த மக்களை அழைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அனுபவித்த அந்த வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனால் எல்லா வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்து அந்த 13 ஆண்டுகள் முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களை மக்காவில் கொலை செய்ய திட்டமிட்ட அந்த காலகட்டத்தில் மதினாவுக்கு சென்றாங்க, ஹிஜ்ரத். அங்கு போனதற்கு பிறகும் கூட அல்லாஹு தாலா 10 வருடம் இந்த குர்ஆனை சன்னஞ்சன்னமாக இறக்கினான். ஆக டோட்டலாக 23 வருடங்கள் அல்லாஹு தாலா குர்ஆனை இந்த மக்காவிலும் மதினாவிலும் அல்லாஹு தாலா இறக்கி அருளினான். ஆக நம் கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன், நம் கையில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? 23 ஆண்டுகள் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இந்த அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹியாக இறக்கப்பட்ட செய்திதான் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த குர்ஆன். இந்த குர்ஆனுக்கு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆன் என்று சொல்லுவோம். குர்ஆன் என்ன? மீண்டும் மீண்டும் ஓதக்கூடிய ஒரு கிதாப். இந்த கிதாப் தான் உலகத்திலேயே அதிகமாக ஓதக்கூடிய கிதாப். அதனால தான் இதற்கு பேர் என்ன? குர்ஆன். இது போக இன்னும் சில பெயர்கள் இந்த குர்ஆனுக்கு இருக்கு. என்னது? அல் கிதாப். ஜென்ரலாக அல் கிதாப்னு சொல்லுவோம், வேதம், இறைவனுடைய வேத நூல். அல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியது. அல் திக்ர், நினைவூட்டல். ஒரு முஸ்லீம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒன்று என்பதாக அல் திக்ர் என்கிற இந்த வார்த்தை குர்ஆனுக்கு உண்டு. அந்நூர், பேரொளி, ஒளிமிக்கது. அல் ஹுதா, நேர்வழிகாட்டி, வழிகாட்டக்கூடியது. அல் பயான், தெளிவான விளக்கத்தை கொண்டது. அஷ்ஷிஃபா, குணமாக்கக்கூடியது. உள்ளங்களுக்கு அருமருந்தாகவும் மன அமைதியாகவும் விளங்கக்கூடியது அஷ்ஷிஃபா. அத்தன்சீல், இறக்கப்பட்ட வேதம். அர் ரஹ்மா, அருள் பொழிந்தது, அருள் பொதிந்தது. அர் ரஹ்மா. அல் ஹக், இது சத்தியம், இது உண்மை. அல் கரீம், கண்ணியமான ஒன்று. அல் முபீன், தெளிவான ஒன்று. அல் மவ்இலா, நற்போதனை கொண்டது. அல் ஹிக்மத், ஞானம் நிறைந்தது. ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. அல் மர்ஃபூஆ, உயர்வானது. அல் மஜீத், கண்ணியமிக்கது. அல் முகர்ரமா, சங்கையானது. அதே போல அல் பஷீர், நன்மாராயம் கூறக்கூடியது. அல் முத்தஹர், பரிசுத்தமானது. அல் முபாரக், நல் ஆசிகள் மிக்கது. அல் முசத்திக், முன்னர் வந்த இறைவேதங்களையெல்லாம் மெய்ப்பிக்கக்கூடியது. அல் ஹுக்கும், சட்டதிட்டங்களை உள்ளடக்கியது. அந்நதீர், அச்சமூட்டி எச்சரிப்பது. அல் அஜப், ஆச்சரியமானது. அதே போல அல் புர்ஹான்,
உறுதியான அத்தாட்சிகளை கொண்டது. அல் கையும் உறுதியானது. கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்படி பல்வேறு பெயர்கள் இந்த குர்ஆனுக்கு உண்டு. இந்த பெயர்கள்லாம் என்னன்னு சொன்னால் குர்ஆனில் வரக்கூடிய வார்த்தை. இது நீங்களோ நானோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பெயர்கள் கூட கிடையாது. இதெல்லாம் எங்கே உள்ளது? இதெல்லாம் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுக்கு வழங்கிய வேறு பெயர்கள். ஆக அன்பார்ந்த சோதர்களே, இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இதெல்லாம் நம்மளிடத்தில் எப்படி இருக்குது? வாய்கிலேயே பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்? இன்றைக்கி நம்மள்கிட்ட நிறைய பேர் தௌஹீதுவாதிகள் என்று பேசக்கூடியவர்களிடத்தில் நாம் பார்த்தா என்ன சொல்லுவோம்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடியவன் நான். எப்படி சொல்லுவோம்? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்கிறோம்? எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்கிறோம்? ஆனால் இந்த குர்ஆனோடு எத்தனை நபர்கள் தொடர்போடு இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் மனசை தொட்டு பாருங்கள், உங்கள் உள்ளத்தை அப்படியே கேட்டு பாருங்கள். இந்த குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக நாம் இருக்கிறோமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவரே உங்களில் சிறந்தவர். அப்படின்னா அலிபாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாமளும் அலிபாத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை அலிபாத்தான்னு சொல்லி கொடுக்குற அந்த ஒரு செயலுக்காகவா இந்த ஹதீஸ்? இல்லை. குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் அறிந்து தெரிந்து அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய நிலையில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு தான் இந்த ஹதீஸ். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். அப்படி இருக்கிறோமா? தொட்டு பார்த்து சொல்லுங்க. அப்படி இல்லை. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் பேச்சுக்கு ஒப்புக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் என்பது என்ன என்பதை அறியாத மக்களாக இருக்கிறோம். அறியாமையில் இருக்கிறோம். குர்ஆன் என்ன விலை என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறோம். குர்ஆனை பற்றி நாமே தெரியலை, நமக்கே அது புரியலை. அது தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். எப்படி நாம் மற்றவர்களுக்கு இந்த குர்ஆனை எடுத்து சொல்ல முடியும்? தர்ஜுமாவை குர்ஆன் நாம் எப்படியோ படிச்சிடறோன்னு வைங்களேன். இங்கே இன்னும் கூட கேட்டால் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், எப்பா குர்ஆனை யார் யாரெல்லாம் ஒரு முறை, சில பேர் சொல்லுவாங்க நான் 2 குர்ஆன் ஓதுனேன் 3 குர்ஆன் ஓதுனேன். 2 குர்ஆன் 3 குர்ஆன்லாம் அல்லாஹ் இறக்கலை. அல்லாஹ் இறக்கியதுன்னா ஒரே ஒரு முறை தான், ஒரு குர்ஆன் தான். எத்தனை முறை நம்ம படிச்சிருக்கிறோம்? குர்ஆனை 2 டைம் படிச்சிருந்து. இப்போ ரமலான்லாம் போயிருச்சு. இந்த ரமலானில் எத்தனை நபர்கள் முழுவதுமாக ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிச்சிருப்போம்? அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து பல நபர்களுக்கு இந்த குர்ஆனை முழுவதுமாக ஒரு முறை கூட ஓதிய பாக்கியம் கிடைக்கலன்னா எவ்வளோ பெரிய நஷ்டவாளிகள். ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் நம்முடைய அந்த நிலை இப்படி இருந்தால் நாம் குர்ஆன் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன ஒரு அருகதை இருக்கிறது அன்பார்ந்த சோதர்களே? இதை விட தர்ஜுமா. எத்தனை பேர் தர்ஜுமாவை முழுவதுமாக தெரிந்தவர்களாக இருக்கிறோம்? யாராவது இங்கே எடுத்து கேட்டால், சர்வே எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமான ஒரு நிலை இருக்கும். தர்ஜுமாவை, அதனுடைய டிரான்ஸ்லேஷனை தமிழ்லையோ உருதுவிலையோ அல்லது ஒரு இங்கிலீஷ்லேயோ அதை முழுக்க தர்ஜுமாவை படித்தவர்கள், அதனை முழுவதுமாக தெரிந்தவர்கள் எத்தனை நபர்கள்? ரொம்ப கைவிட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் தர்ஜுமாவை படிச்சிருக்கணும். இப்போ தர்ஜுமாவே இந்த நிலைமை என்ன? தஃப்சீர் விளக்க உரை எங்கே படிச்சிருக்கிறோமா? இல்லை அன்பார்ந்த சோதரர்களே. ஆனால் பேசுகிறது மட்டும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி என்றெல்லாம் வாய்கிலேயே பேசுகிறோம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் பின்பற்றாத மக்களாகத்தான் இருக்கிறோம். ஆக அன்பார்ந்த சோதரர்களே, இது குர்ஆனோடு நமக்கு என்ன உறவு, என்ன தொடர்பு, என்ன நெருக்கம், என்ன பாசம் இருக்கிறது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆனுடைய அழைப்பை ஏற்றிருக்கிறோமா? குர்ஆன் என்னெல்லாம் அழைக்குது? யாராவது குர்ஆன் அழைப்பதை கேட்டிருக்கிறோமா? குர்ஆன் நம்மளை அழைக்குதுங்க, நம்மள்கிட்ட கேட்குதுங்க. அப்படி அந்த அழைப்பை யாராவது செவிமடுத்திருக்கிறோமா? அல்லாஹ் கேட்குறான். எப்படி கேட்குறான்? குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் கேட்குறான். நபியே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இதை கேட்குறான். என்ன கேட்குறான்? கற்றவர்களும் கல்லாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்குறான். எப்படிப்பா நீங்கள் சமமாக முடியும்? தெரிஞ்சவங்களும் தெரியாதவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எப்படி சமமாக முடியுமா?
முடியவே முடியாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆக நாம் எப்படி இருக்கிறோம்? அறியாதவர்களாக இருக்கிறோம், தெரியாதவர்களாக இருக்கிறோம், ஆனால் வாய் மட்டும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் அல்லாஹு தாலா அப்படியே அழைத்து கேட்குறான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். அல்லாஹ் கேட்குறான், என்ன கேட்குறான்? இந்த குர்ஆனை மிக எளிதாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் எளிதுன்னு சொல்கிறான், ஆனால் நமக்கு ரொம்ப கஷ்டம். அம்மாடி, அரபி மொழியை படிக்கிறதா கஷ்டம், குர்ஆனை அறிகிறதா கஷ்டம், குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அதனோடு நெருங்கிய வகையில் இருப்பது கஷ்டம், எல்லாமே கஷ்டம்தான் நமக்கு. ஆனால் ஒரு ஜெர்மன் லாங்குவேஜை அல்லது ஒரு ஃப்ரெஞ்சை கற்றுக்கொள்கிறதா இருந்தால், ஜாப்பனீஸை கற்றுக்கொள்கிறதா இருந்தால், எந்த ஒரு மொழியை நாம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை ஜீவனாம்சம் இருக்குதுன்னு சொன்னால், எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாவது அதை படித்து அதை தெரிந்து அதை நம்மளுடைய சாப்பாட்டுக்குரியதாக ஆக்கிக்கொள்வோம். ஆனால் நம்முடைய மறுமையுடைய வெற்றியே இந்த குர்ஆனில் தான் இருக்குது அப்படிங்கிறத அறிந்தவர்கள். இந்த குர்ஆன் என்பது இந்த தீனுடைய மிக அடிப்படையான ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாருக்கு தெரியாது? தெரியாத நமக்கு இந்த குர்ஆன் இந்த தீனுடைய அடிப்படை என்பதை தெரியாத மக்களா நாம்? தெரிஞ்சவங்க தானே, தெரியத்தானே செய்யும். ஆனால் இந்த குர்ஆனோடு என்ன நெருக்கத்தை நம்ம வைத்திருக்கிறோம்? இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ் கேட்குறான், இந்த குர்ஆனை மிக எளிதாக ஆக்கியிருக்கிறோம், இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் உங்களில் யாரும் இல்லையா? அல்லாஹ் அப்படியே கேட்குறான், தன்மையாக கேட்குறான். ஏன்பா இந்த குர்ஆனை ரொம்ப எளிதாக தானே ஆக்கியிருக்கிறோம்? ரொம்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லலை. இந்த குர்ஆன் மிக எளிதானது, ரொம்ப சிம்பிளானது, இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் உங்களில் யாரும் இல்லையா என்று அல்லாஹ் கேட்குறான்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த எளிதான விஷயத்தை கூட கஷ்டமானதாக ஆக்கி கொண்டோமே என்பது தானே அர்த்தம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், அப்பலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் உங்களில் யாரும் இல்லையா? அல்லாஹ் கேட்குறான். இல்லை இல்லை, என்ன கேட்டுட்டு போகிறான், அல்லாஹ் கேட்குறத என்ன வேணாலும் கேட்கட்டும், ஆனால் எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை. சொல்ல முடியுமா? நாளை மறுமை நாளில் இது சாட்சி சொல்லும், அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். குர்ஆன் சிபாரிசுக்கு வந்து நிற்கும், யா அல்லாஹ் இவன் என்னை ஹயாத்தாக்குனா, நான் என்ன, நீ என்னை அவனிடத்தில் ஒப்படைத்திருந்தாய், அமானிதமாக ஒப்படைத்திருந்தாய். அப்படித்தானே குர்ஆன் நம்மளிடத்தில் அமானிதமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய அமானிதம் இது. இந்த அமானிதத்தை அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். இந்த குர்ஆனின் அடிப்படையில் இந்த மனிதன் வாழ்ந்தான் யா அல்லாஹ் என்று அங்கே வந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும். நம்மளுக்கு சிபாரிசு செய்யுமா? நமக்கு சிபாரிசு செய்யுமா இந்த குர்ஆன்? அன்பார்ந்த சகோதரர்களே, நினைத்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். அப்படியெல்லாம் இது வந்து நாளைக்கு சிபாரிசு செய்யணும்னா குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு உறவு இருக்கணுமா இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமை பேசிக்கொள்வதற்காகவோ, இன்றைக்கெல்லாம் நம்ம பெருமை பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லெல்லாம் ஏன்னா நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி மொபைலில் நாம் செய்திகளை பார்ப்போம். அதோட இதுவும் ஒரு செய்தியாக சேர்ந்துக்கிறோம். அதில் போட்டிருப்பாங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லெல்லாம் பெரிய பெரிய அந்த மத போதகர்கள், அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் அவங்க இந்த குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பொய்யானது என்பதை நிரூபிப்பதற்காக அவங்க முயற்சி செய்த அந்த காலகட்டத்தில் இந்த குர்ஆனை அலசி ஆராய்ந்து இது பொய் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் முயன்றார்கள். முடிவில் அவர்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொண்டு சத்திய மார்க்கத்தில் நுழைந்தார்கள் என்கிற செய்தியை பார்த்த உடனே, பார்த்தீங்களா இந்த குர்ஆன் எவ்வளோ அற்புதமானது. அவங்க அறிந்தாங்க, அவங்க தேடினாங்க, சத்தியத்தை தெரிந்தாங்க, சத்தியத்தின் பக்கம் வந்தார்கள், தங்களுடைய அந்த நிலைகளை எல்லாம் மாற்றினார்கள். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நம்ம என்ன செஞ்சோம்? இந்த குர்ஆனோடு என்ன தொடர்பில் இருந்தோம்? இல்லையே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியெல்லாம் இல்லை. நாம் என்ன செய்கிறோம்? பெருமை மட்டும் பேசிக்கொள்வதை இந்த செய்திகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லது இந்த குர்ஆனை புனித பொருளாக கருதி அதை பாதுகாப்பதற்காக குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கொண்டு போய் மேலே தூக்கி வச்சிடும். இந்த ரமலானில் ஓதணுமா, அடுத்த ரமலானில் தூக்குறதுக்காக உள்ள புக் என்பதாக அதை வச்சிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை முறை நீங்கள் இந்த குர்ஆனை ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த நன்மையை உங்களுக்கு தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதினால் அலிஃபுக்கு 10 நன்மை,
லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மைங்கிறாங்க. ஓதினாலே நன்மை கிடைக்கக்கூடிய ஒரே புக் இந்த குரான் தான். ஆனால் இதற்காக மட்டும் இந்த குரான் உங்களுக்கு அருளப்படலை, அதுக்காக மட்டும் அருளப்படலை. அதனால தான் அல்லாஹு தாலா இந்த குரானுடைய வசனங்களை தொழுகையில் அல்லாஹு தாலா கட்டாயமாக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? யாராவது பள்ளிவாசலில் இருந்து குர்ஆனுடைய 2 வசனங்களை 3 வசனங்களை ஓதுவாரோ அவர் என்ன செய்கிறாரு? ரொம்ப தூரம் போய் 2 ஒட்டகங்களை பெற்றுக்கொண்டு வருவதற்கு சமமானவர்கள். அந்த அளவுக்கு சமமான ஒரு செயல் இது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நாம் அப்படிலாம் முயற்சி செய்கிறோமா? அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறோம். குரானில் உட்காந்து குரானை ஓதுறது மாத்திரமல்ல, இருந்து சில திக்ருகளை அடிப்பதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. நம்முடைய வீட்டில் போய் சுன்னத்தான தொழுகையை நாம் நீட்டி அப்படியே தொழக்கூடிய அந்த இன்பம், அதில் சுகம் காணக்கூடியவங்க யாராக இருக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளை மஸ்ஜிதில் தொழுவாங்க, மற்ற சுன்னத்தான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளை தன்னுடைய வீட்டில் தொழுவாங்க. அப்படியெல்லாம் போய் தொழுகிறீங்களா? இங்கேருந்து வீட்டில் தலை கால் அடிக்கிற மாதிரி வேகமாக ஓடுறீங்களே, போய் வீட்டில் போய் ஏதாவது சுன்னத்தான தொழுகை தொழுகிறீங்களா? அதில் குர்ஆனுடைய வசனங்கள்லாம் வர்றபோது அதில் நன்மைகள் அதிகமாக இருக்கேன், ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கீங்களான்னா இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படித்தான் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் நாடிய சிலரை தவிர்த்து. ஆகவே இதனுடைய ஒளியும் இதனுடைய சவுண்டும் உலகத்தாரின் கண்களுக்கு செவிகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த குர்ஆனை எல்லா மக்கள் மத்தியிலும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய பொக்கிஷம், அருள், அல்லாஹ்வுடைய ரிவார்டு. இந்த குர்ஆனை நாம் மற்ற மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? இந்த பணியை செய்ய முஸ்லீம்கள் தயாராகலைன்னா அன்பார்ந்த சோதர்களே, குர்ஆனை பற்றி பெருமையாக பேசுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. அன்பார்ந்த சோதர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரை முழுமையாக பொருளறிந்து ஓத வேண்டிய நிலையில் நாமெல்லாம் இருக்கிறோமா? அன்பார்ந்த சோதர்களே, அப்படி இருக்கிறோமா? இல்லை. இதனுடைய செய்திகளை, குர்ஆனுடைய செய்திகளை, குர்ஆனுடைய வரலாறுகளை, குர்ஆனுடைய படிப்பனைகளை, குர்ஆனுடைய கட்டளைகளை, குர்ஆனுடைய ஏவல்களை, குர்ஆனுடைய விளக்கல்களை அறிந்து ஆராய்ந்து அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்று ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்படி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்கள் குர்ஆனாகவே இருந்தது, குர்ஆனுக்கு விளக்கம் தரக்கூடிய வகையில் அது இருந்தது. அதனால தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால இப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவான்? எப்படி உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்களோ, அப்படித்தான் நீங்கள் மற்ற மக்களுக்கு வாழ்ந்து காட்டி முன்மாதிரியாக இருப்பதற்காகத்தான் உங்களை நடுநிலையான சமுதாயமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படி இருக்கிறோமா? we should be role model to all other people like Prophet Muhammad ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்களாக இருந்தது. ஒவ்வொரு சஹாபாக்களும், ஒவ்வொரு சஹாபியா பெண்மணிகளும் குர்ஆனுக்கு இணங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு காட்சியைத்தான் நாம் இவர்களுடைய வரலாற்றில் பார்க்குறோம். ஒவ்வொரு வசனமும் இறங்கக்கூடிய காலகட்டத்தில் அதன் கட்டளைகளுக்கு உடனே கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலையில தான் அன்பார்ந்த சகோதரர்களே அந்த மக்களெல்லாம் இருந்தார்கள். ஆக இந்த நிலையில் ஒரு சில விவரங்களை மட்டும் குர்ஆனுடைய சிறப்புகளை உங்கள் மத்தியில் சொல்லலாம் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். குர்ஆனுடைய சிறப்புகள் என்னன்னு சொன்னால், இந்த குர்ஆன் முஃமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் குர்ஆனில் நாம் இறக்கி வைத்தோம். ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கும் இழப்பை தவிர வேறு எதையும் நாம் அதிகமாக்குவதில்லை. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறார். இது என்ன தெரியுமா? ஷிஃபா. இது அருமருந்தாக இருக்குது. முஃமின்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப நல்ல மருந்தாக இருக்குது, ரஹ்மத்தாக இருக்குது, அருளாக இருக்குது, அல்லாஹுடைய நிஅமத்தாக இருக்குது. இது அல்லாஹுடைய நிஅமத், அருள். எது? குர்ஆன். யாராவது ஒருத்தர் தனக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தின் போது
நான் நிறைய தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துயரம், மன உளைச்சல் அடையக்கூடிய காலகட்டத்தில் குரானை திருப்புவேன். திருப்புற காலகட்டத்தில், அதை திருப்பக்கூடிய காலகட்டத்திலேயே அல்லாஹு தாலாவுடைய வசனங்கள் தெரியும். அந்த வசனங்களில் உள்ள அந்த அர்த்தங்கள் எனக்கு அருமருந்தாக எனக்கு தெரிந்ததாக நான் சில எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சிருக்கிறேன். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆன் நம்முடைய மன உளைச்சலுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசம் வந்துள்ளது. இது என்ன தெரியுமா? உபதேசம். உங்கள் இதயங்களில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அருமருந்தாகவும் இது வந்திருக்கிறது. மேலும் முஃமின்களுக்கு இது வழிகாட்டியாக நல் அருளாக உள்ளது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீர் குர்ஆனை ஓதுவீராயின் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடிக்கொள்வீராக. இந்த குர்ஆனை ஓதுகிற போது இதை ஓத விடாமல் தடுக்கிறது யார் தெரியுமா? ஷைத்தான். இன்றைக்கி நாம் ஏன் அதிகமாக குர்ஆனை ஓதாமல் இருக்கிறோம்னா, இதை ஓதிட்டால் உங்களுக்கு நன்மை அப்படியே கொத்து கொத்தாக வந்து விழுகும். அதிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த இப்லீஸ் செய்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கூட்டாளிகளான ஷைத்தான்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா இன்னும் சொல்கிறான், அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது இந்த குர்ஆன். அன்றியும் நம்மீது சொற்களில் சிலவற்றை இட்டு கட்டி கூறியிருப்பாரே, ஆனால் அவருடைய வலதுகையை நாம் பற்றி பிடித்து கொண்டு பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கு மாற்று கருத்துக்களை இன்றைக்கி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அகீதத்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா மன்ஹஜு ஸலஃப்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் நேரடியான அதனுடைய அர்த்தத்தை சொல்ல, ஆனால் மாற்று கருத்து இருக்கக்கூடிய வழிகட்ட கூட்டத்தினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹவாரிஜிகள் இருக்கிறாங்க, முஅ்தஸிலாக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி கதிரியாக்கள் இருக்காங்க, ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க. இந்த வழிகட்ட கூட்டத்தினர் எல்லாம் என்ன தெரியுமா செய்கிறாங்க? அந்த வார்த்தைக்கு வெவ்வேறு அர்த்தங்களை சொல்லி, இன்னும் சூஃபியிசம் எல்லாம் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது முஸ்லீம் மக்கள் மத்தியில். இங்கே இருக்கக்கூடிய அந்த துவைதம் என்று சொல்லக்கூடிய அந்த எது பரமாத்மா ஜீவாத்மா வேற கிடையாது, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக அந்த மூலத்தை கொண்டிருக்கக்கூடிய சூஃபிசம் என்று சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் இந்த குர்ஆனுடைய அழகான அந்த விஷயத்தை எல்லாம் மாற்றி இவர்கள் தங்களுடைய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தா சொல்கிறான், தரிச்சிருவேன், அவங்க நாடி நரம்புகளை எல்லாம் தரித்து விடுவேன் என்பதாக அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை நாம் ஓதணும். இந்த குர்ஆன் என்பது என்ன இல்லைன்னு சொன்னால், நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த வடிவத்திலெல்லாம் எப்போ இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, எல்லாம் உள்ளத்தில் இருந்துச்சு. குர்ஆன் மரணம் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. நிறைய பேர் மரணம் செய்திருந்தாங்க. நிறைய பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறக்க அவையெல்லாம் மரணம் செய்யப்பட்டவைகளாக இருந்துச்சு. இன்னும் சில எழுத்தர்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை மரப்பட்டைகளில் எழுதினாங்க, பெரிய பெரிய பாறைகளில் கற்பாறைகளில் எழுதினாங்க. அதே மாதிரி சில எலும்புகள்லையும் பெரிய எலும்புகள்லையும் எழுதி அதை பாதுகாத்து வைத்திருந்தாங்க. ஒருத்தருடைய வீட்டில் அதையெல்லாம் வைக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருந்த அந்த நிலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலையும் தொடர்ந்து இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் இதே நிலைமை தான் இருந்துச்சு, அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் தான் யமாமா என்கிற ஒரு போர் ஏற்பட்டுச்சு. அந்த போரில் நிறைய ஹாஃபிலுல் குர்ஆன்கள் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, யா அபூபக்கரே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படியே இந்த குர்ஆனை விட்டு வைக்கக்கூடாது, இந்த குர்ஆனை தொகுத்து ஒரு நூல் வடிவத்தில் கொண்டு வரணும் என்கிற அந்த ஒரு செய்தி அவங்ககிட்ட சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு செயல், இதை நான் செய்ய மாட்டேன்னாங்க. மீண்டும் 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 சொல்லி இதனுடைய தேவையெல்லாம் எடுத்துரைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்தாங்க. அதற்கு பிறகு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக இருக்கிறதுலேயே குர்ஆனை அதிகமாக, அதாவது மிக நல்ல முறையில் மரணம் செய்திருந்த ஒரு நபராக ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க.
அந்த ஸெய்த் பின் சாபித் அவரை நாம் அழைத்து இந்த பணிக்கு அவரை தலைமையை தாங்க சொல்லலாம், அவர் இந்த வேலையை எடுத்து செய்யட்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ல, அதை அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டு ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இந்த குர்ஆனை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அப்படி இந்த வேலையில் இறங்கி யார் யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்களோ அத்துணை பேரையும் அழைத்து அவர்கள் சொல்ல சொல்ல அது அப்படியே எழுதப்பட்டது. அவையெல்லாம் காப்பி செய்யப்பட்டது. எழுதப்பட்ட அந்த இடங்களிலிருந்தெல்லாம் அவையெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இன்றைக்கு நாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த குர்ஆனாக. ஆனால் இது என்ன செய்யலைன்னா சூறாக்கள் போல இன்றைக்கி இருக்கிற இதற்கு பெண் இதற்கு என்கிற அந்த சூறாக்களாக அடுக்கி வைக்கப்படலை. மொத்தமாக அவையெல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு பெட்டியில் வச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தான அந்த நேரத்தில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கைகளில் அது கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளாக இருந்தாங்க. அவங்க கையில் கொடுக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அதை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இது இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவருடைய காலத்தில் கலகம் ஆரம்பித்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் ஹவாரிஜிகளுடைய அந்த மிக மோசமான ஒரு நிலைகள் அங்கே நிலை குலையப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கங்கே வாழக்கூடிய அந்த மக்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய இஷ்டத்துக்கு அதை இழுத்து அதை நீட்டி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரே ஹத், உஸ்மானி ஹத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையை அவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் ஒரே புத்தகமாக தொகுத்தாங்க. 3 பிரதிகள் எடுத்தாங்க. இன்றைக்கும் கூட அது மாஸ்கோவில் தாஷ்கண்டில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இஸ்தான்புல், துருக்கியில் இஸ்தான்புல்ல அந்த இதில் ஜூவில் அந்த மியூசியத்தில் அது இருக்குது. அதே போல் இங்கே அரபுலகத்திலையும் ஒன்று எடுக்கப்பட்டது. அதே போலத்தான் இன்று வரை அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். ஆக அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் இன்று வரை 1400 ஆண்டுகளாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை பாதுகாத்து நம்மிடத்தில் கொடுத்துருக்கிறான். எதுக்கு? சும்மா ரீட் பண்ணுறதுக்கு அல்லது வாய்கிலேயே பேசுகிறதுக்கு என்கிற ரீதியில் இல்லாமல் இந்த குர்ஆனை நாம் கற்று அதன் அடிப்படையில் நடக்கணும். இந்த குர்ஆன் என்ன தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு? இந்த குர்ஆன் ஏதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனை நம்ம படிக்கிறோம், தராவிய தொழுகையெல்லாம் நம்ம கேட்குறோம். சில சவுதியில் இருக்கக்கூடிய இந்த இமாம்கள் எல்லாம் ஓதுகிற போது அப்படியே அழுவாங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தை அப்படியே என்ன செய்யும்னா அப்படியே கசக்கி பிழியும், அழுவாங்க. அதை கேட்கக்கூடியவங்க அழுவாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை. எப்படா இவங்க முடிப்பாங்க, காலெல்லாம் கடுக்குது, நிற்க முடியலை, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, முடித்தா சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும், அப்படியே தொழுதுகிட்டு இருக்கிற போதே இப்படியெல்லாம் ஆடக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு மக்கள் அந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அல்லது தராவிகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் அங்கே அந்த குர்ஆனை ஓதுகிற போது ரூஹ் இருக்கும். அப்படியே எப்படி இருக்குன்னா ரொம்ப ரூஹாக இருக்கும். அவங்க தன்னுடைய அந்த குர்ஆனை கேட்குற அந்த நிலைமையில் அல்லாஹு அக்பர் அப்படியே உள்ளத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதில் அப்படியே ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹு தாலா ஈமானிய மனிதர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த முஃமின்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா விளக்குறான் பாருங்க. அல்லாஹுடைய பெயர் அவர்கள் முன் கூறப்பட்டால், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிரும். நடுங்குதா? நடுங்குதாங்க. நம்முடைய உள்ள நடுங்குதா? நம்முடைய கல்புகள் எல்லாம் அப்படியே ஆடுதா? அல்லாஹுங்கிற பெயரை கேட்டால் நம்முடைய உள்ளம் நடுங்கணும். நடுங்குதா? இல்லை. சாதாரணமாக தானே போகிறோம். அந்த ஆயத்துகள் ஓதக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹுங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே நடுங்குதா? இல்லை.
அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், மேலும் அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், அந்த வசனங்களை எல்லாம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும், இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அதிகப்படுத்துதா? இல்லை. ஈமான்லாம் என்ன கிலோ என்ன விலை என்கிற ரீதியில் அங்கே நிற்கிறோம். தராவிக தொழுகையில் அப்படித்தான், குரானை ஓதக்கூடிய காலகட்டத்திலும் அப்படித்தான். அல்லது தர்ஜிமாக்களை படிக்கிறோமே, அப்பமாவது அதிலிருந்து தர்ஜிமாவை படிக்கிறவங்கள சொல்கிறேன். தர்ஜிமாவை படிக்காதவர்களுக்கு அது ஒன்றும் பெருசிய அதில் நான் சொல்லலை. தர்ஜிமாவை படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வசனங்கள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா? அவை அவர்களது ஈமானை அதிகப்படுத்தும். அவர்கள் தங்கள் இரட்சகனின் மீது தம்முடைய காரியங்களையெல்லாம் ஒப்படைத்து விட்டு அவனையே சார்ந்திருப்பார்கள். சார்ந்திருக்கிறோமா? தவக்குல் தவக்குல் அல்லாஹும் வக்கீலாக்கக்கூடிய அந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்கா? இல்லை அன்பார்ந்த சோதர்களே. அல்லாஹு தாலா இன்னும் சொல்கிறான், இதை சில ஜுமாக்களில் கூட நான் சொல்லியிருப்பேன். அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹம் மசானி தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும் இலா திக்ரில்லாஹ் ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي مَن يَشَاءُ وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِنْ هَادٍ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் மிக அழகான விஷயங்களை வேதமாக இறக்கி அருளி இருக்கிறான். இவை முரண்பாடு இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பான ஒரு விஷயமாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் இருக்கின்றன. எது? அல்லாஹுடைய வசனங்கள். தங்கள் இறைவனுக்கு எவர்கள் அஞ்சுகிறார்களோ, அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்கிறான்? இந்த குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கணும்? அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய தோளின் ரோமக்கால்கள், தோலில் இருக்கக்கூடிய ரோமக்கால்கள் இருக்குல்ல, அப்படியே மயிர் கூச்செறியுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த ரோமக்கால்கள் இவற்றை கேட்கும்போது சிலிர்த்து விடுகின்றன. சிலிர்க்குதா? சிலிர்த்துச்சா? ஓதுறவங்களுக்கும் சிலிர்க்கலை, கேட்குறவங்களுக்கும் சிலிர்க்கலை. இப்படிப்பட்ட நிலையில் தானே இன்று நம்முடைய உள்ளத்திலையும் நம்முடைய வார்த்தை நம்ம கேட்கக்கூடிய அந்த காதுகளிலும் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், பிறகு அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் அல்லாஹுவின் நினைவினால் இலகுகின்றன. அப்படி மெல்ட் ஆயிருமா? மெல்ட்டாச்சா? மெல்ட்டாச்சா அன்பார்ந்த சகோதரர்களே? மெல்ட்லாம் ஆகலை. அதெல்லாம் நம்மளுடைய அந்த இதயங்களையும் அந்த தோள்களையும் அப்படியே மெல்ட்டாக்கக்கூடியதாகவா அந்த குர்ஆனுடைய வசனங்கள் இருந்துச்சு? இதுவே அல்லாஹுவின் நேர்வழியாகும். எது? குர்ஆன். இதன் மூலம் தான் நாடியவர்களை நேர்வழியிலே அல்லாஹ் செலுத்துகிறான். எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவனை நேர்வழியில் செலுத்துவோர் எவரும் இல்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் ஓதுனாலே நமக்கு உள்ளம் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே நடுங்கணும். நம்முடைய தோள்களில் ரோமக்கால்கள் எல்லாம் சிலிர்க்கணும். நம்முடைய உள்ளம் அப்படியே உருகக்கூடியதாக இருக்கணும், மெல்ட் ஆகக்கூடியதாக இருக்கணும். நரகத்தினுடைய வசனங்களை கேள்விப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி 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 அழுவாங்க. சஹாபாக்கள் தேம்பி 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 அழுவாங்க. சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை கேட்டுவிட்டால் அப்பமும் அழுவாங்க. யா அல்லாஹ், இந்த பாக்கியங்களை எங்களுக்கு தந்து விடு யா அல்லாஹ் என்பதாக அழுவாங்க. நரகத்தின் வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்பதாக அழுவாங்க. ஆனால் நாம் எந்த விதமான ஒரு பதட்டமும் எந்த விதமான ஆசையையும் எந்த விதமான ஆர்வத்தையும் கொண்டவர்களாக இந்த குர்ஆனை கேட்பவர்களாக நாம் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே தான் இந்த குர்ஆனை நாம் என்ன செய்யணும்னா அதிகமாக இதனை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய வகையில் நாம் ஆக்கிக்கொள்ளணும். இன்னும் கூட இந்த குர்ஆனை நாம் மஹ்ரஜ் தஜ்வீதோடு ஓதணும். வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ் சொல்கிறான், எத்தனை பேருக்கு மஹ்ரஜ் தஜ்வீதோடு குர்ஆன் ஓத தெரியும்? வயசான காலம் ஆகியும் கூட குர்ஆன் ஓத தெரியாதவங்க இருக்கிறாங்க. அப்படியே ஓதுனாலும் கொஞ்சம் கூட அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிந்து ஓதக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே. ஆக அல்லாஹ் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா என்கிற அந்த வார்த்தை கூட நமக்கு தெரியாது. எப்பயும் போல் ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரை ஓடிக்கிட்டே இருக்கட்டும் என்கிற ரீதியில் மவுத்து வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மவுத்து வந்துடும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத் ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா.
ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும். நீங்கள் எவ்வளோ பெரிய மாளிகையின் மீது நீங்கள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும். எப்போ தான் குரானை ஓத போகிறீங்க? எப்போ தான் மஹரஜ் தஜ்வீதோட குரானை ஓத போகிறீங்க? குரானை மரணம் செய்யாத உள்ளம் பாழடைந்த ஒரு இடிந்து போன கட்டடம், ஒரு பில்டிங் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கிறத கேள்விப்படுறோம். பாழடைந்த அந்த இருண்ட உள்ளமா நம்முடைய உள்ளம். சில சூறாக்களை கூட மரணம் செய்யாதவங்க இருக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒரு 3 சூறா தெரியும், அல்லது ஒரு 5 சூறா தெரியும், அல்லது 10 சூறாக்கள் தெரியும். எத்தனை பேருக்கு அந்த கடைசி அந்த 30வது ஜுசுவையாவது மரணம் செய்தவர்கள் இருக்கிறோம்? ரொம்ப ரொம்ப மனவேதனையான விஷயம். குரானை மரணம் செய்திருக்கக்கூடிய அந்த ஹாஃபில்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய நிஅமத், அருள் கொடைகளை தர்றான். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா குரானை மரணம் செய்த அந்த ஹாஃபில்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்? நல்ல ஆடைகளையும் அந்த பட்டாடைகளையும் கிரீடங்களையும் அல்லாஹ் சூட்டுவான். அவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்? சொர்க்கத்தின் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ குரானை மரணம் செய்தாய் அல்லவா, ஓதினாய் அல்லவா, அதை ஓதி என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஓதுவாங்க ஓதுவாங்க ஓதுவாங்க, நிறுத்துவான், நிறுத்தாத இன்னும் ஓது, நிறுத்தாத இன்னும் ஓது, நிறுத்துவாங்க, நிறுத்தாத இன்னும் ஓது. எந்த அளவுக்கு குரானை மரணம் செய்திருந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் அதனை மறக்காமல் அதனை அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் தேக்கி வைத்திருந்த அந்த ஹாஃபில்களுக்கு அல்லாஹு தாலா அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே இருப்பான். சொர்க்கத்தில் 100 அந்தஸ்து இருக்கு, 100 அந்தஸ்து இருக்கு. 100th தரஜா என்ன தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? அந்த ஹாஃபில்களை நுழைய செய்வான். அது வரைக்கும் நீ என்ன செய், அப்படி ஓதுன்னு குரானை மரணம் செய்கின்றோமா? அல்லாஹ் நாடிய சிலருக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், எல்லாருக்கும் கிடையாது. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, குரானை மரணம் செய்த ஹாஃபில்கள், ஹாஃபிலாக்கள், இவர்களுடைய பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹு தாலா அந்த நாளில் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹு தாலா சிறப்பு செய்கிறான். அல்லாஹ் அந்த இடத்துல அந்த நேரத்தில் மறுமையினுடைய அந்த விசாரணைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிறப்பை தர்றான். என்ன சிறப்பு தெரியுமா? சில நபர்களுக்கு இந்த குரானை மரணம் செய்த ஹாஃபில்களுக்கு இந்த பட்டாடையும் கிரீடத்தையும் அல்லாஹ் சூட்டுகிறான். அதே போல் அந்த குரானை மரணம் செய்யாத சில நபருக்கும் அல்லாஹு தாலா மலக்குகள் மூலமாக பட்டாடைகளையும் கிரீடங்களையும் சூட்டுவானாம். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் கேட்பாங்க, ஏன் இவர்களுக்கு மட்டும் இந்த பட்டாடைகள், இவங்க குரானை மரணம் செய்தாங்க, இவங்களுக்கு கொடுத்துட்டீங்கிறீங்க, இவர்களுக்கு ஏன் பட்டாடைகளும் கிரீடங்களும் சூட்டப்படுகின்றன என்பதாக என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போ அந்த மலக்குகள் சொல்லுவாங்களாம், ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்களாக ஆக்குனாங்க. இவங்க தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்களாக ஆக்குனாங்க. ஆகவே தான் இவர்களுக்கு நான் இங்கே சிறப்பு செய்கிறேன் என்பதாக மலக்குகள் மூலமாக அல்லாஹ் கூறுவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த குரானை மரணம் செய்த ஹாஃபிலாக்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் அந்த நாளிலே அல்லாஹ் சிறப்பு செய்வான். அத்தகைய சிறப்புக்குரிய ஒரு புத்தகம்தான் அல்லாஹுடைய வார்த்தை தான். குரான்கிறது சாதாரண வார்த்தை இல்லைங்க. குரான்கிறது சாதாரண வார்த்தை கிடையாது. இது அல்லாஹுடைய வார்த்தை. எந்த அல்லாஹ் இந்த அண்டசராசரத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து சரியான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறானோ அந்த அல்லாஹுடைய வார்த்தை இந்த குரான். கலாமுல்லா, அல்லாஹுடைய வார்த்தை. அந்த அல்லாஹுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் மரணம் செய்வது, அதனை அறிவது, அதனை புரிவது, அதன் அடிப்படையில் அல்லாஹ் என்ன கட்டளைகளை இட்டிருக்கிறானோ, என்ன ஏவல்களை நமக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஏவியிருக்கிறானோ, எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை அப்படியே ஏற்று நடக்கணும். ஏன் தெரியுமா? நாம் கொண்ட ஷஹாதா அப்படித்தான்.
ஷஹாதா என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. முதல் டிக்ளரேஷன் என்ன தெரியுமா? வணங்கி வழிபட தகுதியும் உரிமையும் படைத்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், வாயால் மொழியணும், நம்முடைய செயல்களால் அதை நிரூபிக்கணும். அவன்தான் முஸ்லீம், அவன்தான் முஸ்லீம். வணங்கி வழிபடுவது தான் என்ன? அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவது, கீழ்ப்படிவது, அர்ப்பணிப்பது, சமர்ப்பிப்பது எல்லாம் அல்லாட்ட. அல்லாஹ் எதை ஏவுனானோ, எதை தடுத்தானோ, எதை கட்டளைகளாக நமக்கு தந்திருக்கிறானோ அவற்றை கீழ்ப்படிந்து அவற்றுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவையே தவக்கல் வைத்து அவனையே நாம் என்ன செய்யணும்? அவனையே அஞ்சி தக்வா, அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு வாழக்கூடிய அந்த நிலையை இந்த குர்ஆனோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நேரம் முடிஞ்சிருச்சு. குர்ஆனை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா அவ்வளவுதான். குர்ஆன் அந்த அளவுக்கு இந்த முஃமினோடு நெருங்கிய தொடர்புடையது. முஃமின் என்று சொன்னாலே அவனுக்கு நெருக்கமானது தெரியுமா? இந்த குர்ஆன். ஏன்னா வேதங்களின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒன்று ஈமானுடைய பில்லர்களில் ஒன்று. அதில் நம்முடைய வேதம் இந்த குர்ஆன். ஹப்லுல்லாஹ் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் இந்த குர்ஆன் என்கிற இந்த கயிற்று, குர்ஆன்ங்கிறது அந்த கயிறு, ஹப்லுல்லாங்கிறது ஒற்றுமை கிடையாது. புரியுதுங்களா? ஆக இந்த கயிற்றை பற்றி பிடித்துக்கணும், இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக்கணும். இந்த குர்ஆனோடு எந்த அளவுக்கு நாம் தொடர்பில் இருக்கிறோமோ, உறவில் இருக்கிறோமோ, பந்த பாசத்தை வைத்திருக்கிறோமோ, நெருக்கத்தை வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹுவை நெருங்கியவர்களாக இருப்போம். இல்லைன்னா அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்காது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். குர்ஆனோடு நாம் நெருங்கிய தொடர்பில் இருக்கணும், தூரத்தில் இருக்கக்கூடாது. ரொம்ப தூரத்தில் நாம் பலர் இருக்கிறோம். சிலரை தவிர, அல்லாஹ் நாடிய சிலரை தவிர பலர் நெருக்கத்திலேயே இல்லை. நான் நிறைய பேரை கிளாஸிலிருந்து நிறைய ஆட்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். சும்மா பேருக்கு தான் அந்த குர்ஆன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமே தவிர குர்ஆனோடு நெருக்கத்தில் இல்லை. அல்லாஹ் நம்மை எல்லாம் மன்னிப்பானாக, நம்முடைய இந்த நிலையை மாற்றுவானாக. குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை கொண்ட அந்த மக்களாக, குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய வகையில் குர்ஆனோடான நெருக்கத்தை அல்லாஹு தாலா நமக்கு அதிகப்படுத்துவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக எங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.